இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். எது நம்முடைய நல்ல ஒழுக்கங்களை கெடுத்து விடுமா? ஆகாத சம்பாஷணைகள், தேவையற்ற பேச்சுகள், உறவுகள். நாம் ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். ஏவாள் சர்ப்பத்தினிடத்திலே போய் வீணான காரியங்களை பேசி உலாவினதின் நிமித்தம் அவனுடைய தவறான துர் ஆலோசனைக்கு அவள் உடன்படுகிறாள். அதனுடைய விளைவு தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதுபோல் சங்கீதக்காரன் தன்னுடைய முதலாம் சங்கீதத்திலே மிக அழகாக உறவுகளை குறித்து, உரையாடல்களை குறித்து சொல்லும்போது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அங்கே 3 காரியங்கள் சொல்கிறார். ஒன்று, துன்மார்க்கருடைய ஆலோசனை வேண்டாம். இரண்டாவது, பாவிகளுடைய பாதை நமக்கு வேண்டாம். மூன்றாவது, அங்கே சொல்லும்போது சொல்கிறார், பரியாசக்காரர், வீணான வார்த்தைகளை பேசிக்கொண்டு அலப்பிக்கொண்டிருக்கிற ஜனங்கள். இன்றைக்கு மனிதர்கள் வீணான காரியங்களை பேசுகிறார்கள். யூதாஸை குறித்து நாம் பார்க்கிறோம் அல்லவோ? யூதாஸ் வேதபாரகரோடும் பரிசேயரோடும் அவனுடைய வீணான உறவின் நிமித்தம் அவன் இயேசுவை காட்டிக் கொடுத்தான். யோபுவினுடைய நண்பர்கள் யோபுவிடத்தில் நிதானமாய் பேசிக்கிறார்கள். நேரம் செல்ல செல்ல, நாட்கள் செல்ல செல்ல நிதானம் தவறி அநேக துர் ஆலோசனைகள், அநேக பரியாசங்கள் அவர்களிடத்தில் காணப்படுகிறது. இந்த கால வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் துர் ஆலோசனை, பரியாசங்கள், மற்றவர்களை குறித்து ஏளனமாய் பேசுகிற காரியங்களுக்கு நம்மை நாம் விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிற காரியம், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அப்போ என்ன செய்யணும்னு சொல்லி அதற்கு கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேத வசனங்கள் சம்பந்தப்பட்ட தேவ வார்த்தைகளை நாம் சிந்திக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவர்களுக்கான ஆசீர்வாதங்களில் ஒன்று, இலையுதிராதிருக்கிற மரம், தன் காலத்தில் தன் கனியை தருகிற மரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே நாம் சிந்திப்போம். நம்முடைய வாழ்க்கையில் மனிதர்களோடு நாம் நிதானமாய் பேசுகிறோமா? நிதானம் தவறி பேசுகிறோமா? நம்முடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? ஆம், சாலமோன் அநேக ஆலோசனைகள் இதை குறித்து சொல்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலே நீதிமொழிகள் 28:9 சொல்கிறார், வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. வேதத்தை கேளாதபடி தன் செவியை சாய்க்கிறவன், தன் செவியை சரியானவற்றிற்கு சாய்த்து ஏற்ற சமயத்தில் ஏற்ற வார்த்தைகளை பேசி
தேவனுக்கு உகந்த ஒரு நல்ல வாழ்க்கை நாம் வாழும் பொழுது தேவன் நம்மளை ஏற்ற நேரத்தில் ஆசீர்வதித்து உயர்த்துவார். சுய புத்தியில் சாராதபடி தேவனை சார்ந்து வீணான அளப்பு வாயர்களோடு கூட நம்முடைய நேரத்தையும் காலத்தையும் செலவிடாதபடி தேவனோடு கூட நம்முடைய வாழ்க்கையை செலவிடுவோம் என்றால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். ஆண்டவரே, நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கக்கூடிய மதியீனமான புத்தியற்ற வார்த்தைகளுக்கு எங்களை விலக்கி உம்முடைய சன்னிதானத்தில் உம்முடைய பாதத்தில் காத்திருந்து உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். உமக்கு ஒப்பு கொடுத்த நல்ல வாழ்க்கை வாழ உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.